அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். விடாமுயற்சி திரைப்படம் போல் குட் பேட் அக்லி திரைப்படமும் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகமாக இருக்கு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்கு. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது அஜித் அவர்களோட விடாமுயற்சி திரைப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் லைக்கா நிறுவனத்திற்கும் பிரேக் டவுன் திரைப்படத்தோட தயாரிப்பு நிறுவனத்திற்கும் சில பண பிரச்சனை காரணமாக ரிலீஸ் ஆகவில்லை. இப்போ அதே பிரச்சனை குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கும் ஏற்பட்டிருக்கு. அதாவது குட் பேட் அக்லி திரைப்படத்தோட தயாரிப்பு நிறுவனம் ஆஃபீஸில் இப்போ ஐடி ரைடு போய்க்கொண்டு இருக்கு. இன்னைக்கு அந்த ஆஃபீஸ் ஓனர் சிஇஓ வீட்டில் ஐடி ரைடு, அதுக்கப்புறமா உரிமையாளர், அதுக்கப்புறமா அவங்களோட பிஏ வீட்டில் ஐடி ரைடு, அந்த மாதிரி பயங்கரமான ஐடி ரைடு குட் பேட் அக்லி தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஏற்பட்டு இருக்கு. இதனால் இன்னைக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. ஒருவேளை இந்த ஐடி ரைடு தொடரலாம், இல்லை அந்த தயாரிப்பு நிறுவனம் மீது ஏதாவது தவறு இருந்தால் இந்த திரைப்படம் மீண்டும் தள்ளி, அதாவது குட் பேட் அக்லி திரைப்படம் ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகாமல் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் முடியாமல் ஒழுங்காக ப்ராப்பரான ஒரு அவுட் வராமல் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அஜித் மொத்தம் ஏன்டா இப்படி இவ்வளோ பிரச்சனை வருகிறது அப்படிங்கிற கேள்விக்குறி எழுந்திருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ குட் பேட் அக்லி திரைப்படத்தை பார்த்து யார் யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ்